ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட் முகூர்த்தம் சீசன்றனால என்னோடய ப்ரைட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நான் மெஹந்தி கோன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட வந்து மெஹந்தி கோன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ராக்டிஸ் கோன் வந்து 10 ருபீஸ். ஸோ வந்து மினிமம் 10 எந்த கோன்ஸ் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து மினிமம் 10 வாங்கினாலே உங்களுக்கு வந்து கொரியர் அவைலபிளாக இருக்குது. ஸோ 1 or 2 days கூட உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி கொரியர் போட்டுருவேன். அண்ட் ஆல்சோ 3 types of bridal henna cones வந்து சேல்ஸ்க்கு இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு வந்து 25 ருபீஸ்க்கு, அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 40K. ஸோ 3 types of cone. அது என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு வந்து டிஎம் பண்ணும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ டுடே இஸ் டே 6. இன்றைக்கி டே 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ். ஸோ ஹென்னா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா வந்து நமக்கு வந்து அது பார்க்குறதுக்கு ஒரு லுக் இருக்காது. ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு ஹென்னாக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். என்னோடய ஹென்னோ கோன் இன்றைக்கி வந்து ரொம்ப டைட்டாக சீல் பண்ணனால ஃப்ளோ நிற்காமல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஃப்ளவருக்கு வந்து நம்ம ஸ்வர்ல் போட்டுக்குவோம். அண்ட் அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லையா, 4 டிவிஷனாக கொடுத்து ஹம்ஸ் வரைஞ்சிக்கலாம். எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் நீங்கள் ஹம்ஸ் போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஹம்ஸ் போடலாம், இல்லை போடாமல் கூட வந்து ஃப்ளவர்ஸ் போடலாம். நான் வந்து ஜஸ்ட் பேசிக்ஸுன்றனால நான் உங்களுக்கு வந்து இந்த ஹம்ஸ் வந்து போடுறேன். ஸோ இந்த ஹம்ஸ் போட்டு அதுக்கு மேலே பெரிய ஹம்ஸ் போட்டோன்னா அது ஒரு ஃப்ளவர். ஸோ இதுதான் அது. இப்போ ஹம்ஸ் இல்லாமல் வந்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டு, இது வந்து பெட்டல், நம்மளோட ஹைபிஸ்கஸ் ஃப்ளார்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெட்டல் வந்து போட போகிறோம். போட்டுட்டு இன்சைட் நான் கலரிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஷேடிங்ஸ் வந்து நான் நேற்று சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி லைட்டாக புல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது ப்ரிட்டியாக தெரியும் ஃப்ளவர்ஸில். உள்ள இன்னொரு டைம் கூட நான் ஹைலைட் பண்ணும் போது உங்களுக்கு அது 3D ஷேப்பில் தெரியும் ஃப்ளவர். நெக்ஸ்ட் ஒன் வந்து பேசிக் லோட்டஸ். லோட்டஸ்க்கு வந்து எப்போதுமே மேலே வந்து கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸாக வந்து இருக்கணும். ஸோ சைட்ஸில் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஷார்ப்பாக போட்டுட்டு கீழே இழுத்து விட்டுறலாம். நீங்கள் 2 சைடுமே ஷார்ப்பாக எட்ஜஸ் போட்டுட்டு கீழே இழுத்து விடும் போது இன்னும் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான லோட்டஸ் கிடைக்கும். கீழேயும் இப்படி தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். எல்லா எட்ஜஸுமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுனாலே அது லோட்டஸ். லோட்டஸ்க்கு வந்து மிடில் ஒரு டாட் வச்சுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்து காமிக்கும். ஸோ அது வந்து நீங்கள் லோட்டஸில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் பட் லோட்டஸ். ஸோ பட் லோட்டஸ்க்கு வந்து ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு பார்ட் மட்டும் வரைஞ்சி உள்ளே நம்ம வந்து 2 லைன் போட்டு ஒரு டாட் வச்சோன்னா இட் லுக்ஸ் லைக் அ பட். இது வந்து ஜஸ்ட் ஒரு பெரிய லோட்டஸ். அதே மாதிரி நான் லோட்டஸ் போட்டு பெரிய ஷார்ப் லைன்ஸ் போட்டு கீழே இருந்து ஜஸ்ட் ஒரு லைன் போட்டோன்னா உங்களுக்கு நல்ல விரிஞ்ச லோட்டஸாக காமிக்கும். ஸோ பட்ஸ், அதுக்கப்புறம் நல்ல ஓப்பனான லோட்டஸ், அண்ட் அதுக்கு மேலே நான் கொடுத்துருக்க வந்து ஜஸ்ட் கொஞ்சம் நார்மலாக நம்ம பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிற லோட்டஸ். இதில் வந்து எட்ஜஸ் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணும் போது அந்த லோட்டஸ் நல்லா அழகாக எடுத்து காமிக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அகெயின் நான் ஒரு ஸ்வர்ல் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம நார்மலாக ரவுண்ட் போடுறதுக்கு பதிலாக பாக்ஸ் போட்டோன்னா, அதாவது நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற 2ஓட மிக்ஸ்சர் தான் இது. ஓகேங்களா, ஃபஸ்ட் போட்டிருக்கிற 2 ஃப்ளார்ஸோட மிக்ஸ்சர். ஸோ அதை போட்டு நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃப்ளார். நெக்ஸ்ட் ஒன் அகெயின் நான் ஒரு ஸ்வர்ல் போட்டுக்கிறேன். இது வந்து லைக் டாப் லேயரோட ரோஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம வந்து ட்ராயிங் போட்டுக்கலாம். மிடில், அதாவது எட்ஜஸில் கனெக்ட் பண்ணாமல் மிடில் டு மிடில் கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு அது கிடைக்கும். அதே மாதிரி நான் ஷேடிங் போட்டு இதை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் பார்க்குறக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக தெரியும். ரோஸ் வந்து மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, விரிஞ்ச ரோஸ் பார்க்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த டிசைன்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜஸ்ட் நார்மல் ரோஸ். உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ரோசஸ் எல்லாம் வந்து இனிமே வர கிளாஸஸில் தான் வரும். இப்போதைக்கு பேசிக் ஃப்ளவர்ஸ், ஏன்னா பிகினராக இருக்கிறவங்களுக்கு எடுத்தோடனே நம்ம 3D ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஸோ பேசிக் ஃப்ளவர்ஸ் வந்து இப்போதைக்கு கற்றுக்கோங்க. போக போக அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு ஆட் ஆகும் ஒவ்வொரு விஷயமும். ஃப்ளவர்ஸில் பேசிக்கே வந்து இந்த குட்டி பெரிய ஹம்ப்பு அண்ட் அது பா ஷேப்பில் போடுறது, அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெட்டல்ஸ் போடுறது, இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான டிசைன்ஸ். ஸோ இது எல்லாமே போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஷேடிங்ஸ் ஹைலைட் பண்ணும் போது ஃப்ளவர்ஸ் எப்போவுமே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஷேடிங்ஸ் வந்து நீங்கள் ஒன்று சின்னதாக இல்லைனா பெருசாக, ஒன்று சின்னது பெருசாக அந்த மாதிரி போட்டு போகலாம். அப்படி இல்லைனா மொத்தமாக லைட் ஷேடிங்ஸ் கொடுக்கலாம். பாருங்கள், நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த பெட்டல்ஸில் ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஷேடிங் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்குவேன். எப்போவுமே ஷேடிங் கொடுத்து ஹைலைட் பண்ணுங்கள். அவங்களால மேலேயும் ஷேடிங்ஸ் கொடுக்கலாம், கீழேயும் ஷேடிங்ஸ் கொடுக்கலாம். ரெண்டுமே ரெண்டு பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்லுக் கொடுக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்மளோட கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.